பெண்களுக்கு 2 பக்கமும் சினைப்பை, ஓவரி வந்து இருக்கும். ஒவ்வொரு மாசமும் இதில சின்ன சின்ன முட்டைகள் வளர ஆரம்பிக்கும். ஆனா, அதில ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் நல்லா பெருசா ஆரோக்கியமா வந்து வளரும். அந்த ஒரு முட்டை முழுசா வளர்ந்ததும், அது இருந்த பையை உடைச்சுக்கிட்டு வெளியே வர ஆரம்பிக்கும். இத தான் ஓவுலேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது பொதுவா மாதவிடாய் வரதுக்கு 14வது நாளுக்கு முன்னாடி தான் இது வந்து நடக்கும். வெளியே வந்த அந்த முட்டை அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய கர்ப்பப்பை குழாய் வழியா ஃபெலோப்பியன் டியூப் சொல்லக்கூடிய அந்த வழியா வந்து மெல்ல மெல்ல வந்து நகர ஆரம்பிக்கும். இந்த முட்டை வெறும் 12லிருந்து 24 மணி நேரம் மட்டும்தான் உயிரோட இருக்கும். இன்னொரு பக்கம் ஒருவேளை அந்த முட்டை கருவா மாறினா அதை தாங்குறதுக்காக நம்ம கர்ப்பப்பை வந்து ஒரு மெத்தையை வந்து தயார் பண்ற மாதிரி மென்மையா திசுக்களை வந்து உருவாக்கி காத்துக்கிட்டு இருக்கும். இந்த நேரத்துல அந்த முட்டை விந்தணுவை வந்து சந்திச்சுதுன்னா அது கருவா வந்து மாறும். அப்படி சந்திக்கல அப்படின்னா அந்த முட்டையும் கர்ப்பப்பை வந்து தயார் பண்ண மெத்தையும் சிதைந்து போய் மாதவிடாய் பீரியட்ஸா வந்து வெளியே வரும். இதுதான் வந்து இயற்கையோட சுழற்சி அப்படின்னே சொல்லலாம்.